ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு டிசம்பர் 7 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து முத்து வந்து ஒருத்தருக்கு ஐடியா கொடுத்தாருல. அவர் வந்து பூ பழம்லாம் வாங்கிட்டு முத்துவோட வீட்டுக்கு வர்றாரு. இங்கே வந்து இவங்க தான் அவங்களோட அப்பாவா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹாய் அங்கிள், என்னோட பேர் முருகன் சொல்லிட்டு அவரை பற்றி சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ அங்கே பக்கத்தில் ஸ்ருதியும் ரவியும் நிற்கிறாங்க. இப்போ அவங்க வந்து கேட்குறாங்க, நீங்கள் யாருன்னு சொல்லுங்க அப்படின்னோடனே, இந்த மாதிரி உங்கள் பொண்ணை தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க கேட்க வந்திருக்கேன்னொடனே அண்ணாமலை கேட்குறாரு, ஏன் பொண்ணா அப்படின்னோடனே ரவி என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை வீடு மாறி வந்துட்டாரோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பார்த்து முத்து வந்து ஃபோனில் பேசிட்டே வர்றாரு. டேய், இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி சொல்லுடா, உன் இஷ்டத்துக்கு பேசாதானே, இந்த தட்டை எதுக்கும் கொஞ்சம் கீழே வச்சிடுறீங்களா, முன்னேற்பாடா அப்படின்னோடனே, இப்போ வந்து அடிக்கிற அடியில் வந்து இந்த தட்டைன்னா தெரிச்சிரும், அதனால தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மீனா அங்கே வராங்க. இந்த இந்த பொண்ணை தானே, டேய் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அதுக்குள்ள முத்துவும் வந்துடுறாரு. இப்போ முத்து வந்து என் வீட்ல நீ என்னடா பண்ணிட்டு இருக்கனே, இந்த மாதிரி இவங்கள தான் நான் லவ் பண்றேன். அவங்க இது வந்து அவங்க அப்பானா, அது வந்து பொண்ணா, அப்ப நீங்க தான் எனக்கு மச்சானா, ஐயோ மச்சான் அப்படின்னோடனே, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கிற இங்க வந்துனோடனே, இதுக்கு உனக்கு ஐடியா கொடுத்தவங்க நொன்னே யாருன்னோடனே, இந்த இவர் தான் அப்படி சொல்லி சொன்னோடனே, இப்போ முத்து வந்து அப்படியே முறைச்சிட்டே நிக்கிறாரு முருகனா. மீனா வர இருந்து முறைக்கிறாங்க. டேய், ஒரு பொண்ணை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட கழுத்தை பார்க்க மாட்டீங்களாடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயோ நான்லாம் நல்ல பையனே அப்படின்னா பார்த்ததே இல்லைண்ணே, அவங்க கண்ணை மட்டும் தானே பார்த்துருக்கேனோடனே, ஐயோ இப்ப நல்லா நிமிந்து பாருடா, அவ கழுத்துல தாலி இருக்குது, நெத்தியில குங்குமம் இருக்குது, அவ என் பொண்டாட்டி தானோடனே, ஐயோ மன்னிச்சிருங்கண்ணே 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 அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போனே ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, அவர் என்ன சொல்லிட்டு போறாருன்னா, இந்த மாதிரி நீங்க வந்து டெக்கரேஷனுக்கு வந்து உங்க ஃபோட்டோ போட்டீங்களா, அதை பார்த்து தான் நான் உங்களை ஃபாலோ பண்ணவே ஆரம்பிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஃபோட்டோவை பார்த்து ஏற்கனவே மீனாக்கு வந்து நிறைய ப்ரொபோசல்லாம் வந்துச்சு, அவ்வளவுக்கு நான் உங்களை அழகா ஃபோட்டோ எடுத்திருக்கேன் மீனா, வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, முத்து மாடியில் உட்காந்துருக்கிறாரு. இப்போ மீனா முன்னாடி போய் நின்னா பின்னாடி திரும்பிக்கிறாங்க. அந்த மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கிறாரு. என்ன அப்படின்னோடனே, ஏங்க என்னை பார்த்தா காலேஜ் பொண்ணு மாதிரியா இருக்குது, எல்லாரும் என்னை இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டோன்னே, முத்து என்ன சொல்றாருன்னா, அது ஆன்லைன்ல பார்த்தனால அப்படி சொல்லியிருக்காங்க போல. நானும் உன்னைய மாரி ஃபோட்டோ எடுத்தேன்னா, நானும் அந்த மாரி என்னையும் எல்லாரும் சொல்லுவாங்க. அப்ப நான் யாரையா கல்யாணம் பண்ணிட்டு போயிருவேன்னோனே, இப்போ மீனா வந்து அடிக்கிறதுக்காக ஓடுறாங்க. கீழ என்ன ஆகுதுன்னா, மனோஜ் வந்து எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கி குடுத்துட்டு, இந்த மாரி ரூ. 10,00,000 ப்ராஃபிட் வந்திருக்குன்னு சொன்னோனே, இப்போ முத்து சும்மா இல்லாம என்ன கேட்குறாருன்னா, "இதுனாச்சும் உண்மைய சொல்றியா? இல்ல எப்போ மாரி அடிச்சு விடுறியா?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உடனே ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, "எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இது பண்றாங்க. கார் ஓட்டுறவங்க, கூலி வேலை பார்க்குறவங்க எல்லாருமே. ஆனா அது கூட சேர்ந்து ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்கணும். அப்பதான் மனோஜ் மாரி சாதிக்க முடியும்." அப்படிங்கிற மாரி ரொம்ப இதா பேசிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னா, ரோஹிணி வந்து கிரிஷ கூட்டிட்டு ஸ்கூலுக்கு வரும்போது அங்க முத்துவும் அண்ணாமலையும் நிக்கிறாங்க. அப்போ முத்துக்கிட்ட வந்து அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, நான் வேலைக்கு போகணும்டா, நீ கிளம்பு அப்படின்னோடனே இப்போ முத்து கிளம்புறாரு. அப்போ ரோஹிணி கிரிஷும் ஒரு ஆட்டோக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்புறமா அவங்க போன பிறகு அங்க ஹாஸ்டல்ல உட்காந்துருக்கவங்க கிட்ட போய் கேட்குறாங்க, அந்த போறாருல அவர் யாருன்னொடனே, இல்லம்மா அவர் இங்க புதுசா வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னோடனே ரோஹிணி அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.